கரெக்டாக தனுஷ்கோடி போகிற ரூட்டு. இதுக்கப்புறம் ஒரு 18 கிலோமீட்ரு ஒரே ரோடு தான். தனுஷ்கோடி வந்தாச்சு. தனுஷ்கோடி கரெக்டாக இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதான் அங்கே லைட் ஹவுஸ் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. அந்த லைட் ஹவுஸ் தான் தனுஷ்கோடி. அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அரிச்சல் முனை. அங்கே தான் போகிறோம். ஹைப்பர் வியூவில் எடுத்து பார்க்கலான்ட்டு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் தான். பார்ப்போம் ஹைப்பர் வியூ எப்படி இருக்குது. இதில் பயங்கரமாக ஃபுல்லாக கவர் ஆகும் எட்ஜு டு எட்ஜு. நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு என்னடா க்ளவுஸ் போடாமல் ரைட் பண்ணிகிட்ருக்கான்னு கேட்காதீங்க. கை கொஞ்சம் பெயினாக இருக்குது, அதனால் க்ளவுஸை கையில் மாட்ட முடியல. அதனால தான். தனுஷ்கோடி ரீச்சு. தனுஷ்கோடி கைஸ் எல்லாம் லாஸ்ட் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அரிச்சல் முனை. கைஸ் தனுஷ்கோடி முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. நாங்கள் 3 பேர் வந்தோமா. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 பேர் வந்து தனுஷ்கோடியில் சும்மா உட்காந்துருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கூட அவங்களும் முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க தான் அந்த 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான். ஹாய் ப்ரோ. இவங்க 2 பேர் தான். ஸோ அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம வெளியில் பறக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம அடுத்து எங்கே பிளான் என்ன எதுவுமே தெரில. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். திருப்பி ராமேஸ்வரம் போயிட்டுருக்கு. மேபி என்கிட்ட கேட்போம் ஃபுட்டு எங்கே சாப்பிட்றதுன்னு பசங்கள்கிட்ட. ஃபுட்டு எங்கே சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கிளம்புவோம். சரி ஓகே, போக கண்டினியூ பண்ண. இங்கே பாருங்கள் மக்களே, இது ஒன்று இதெல்லாம் ஏடிவி ரைடுன்னு போட்டு சும்மா ரெண்ட்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் போனோன்னா எப்படி இருந்தாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்னும் 57 கிலோமீட்டர் ராமநாதபுரம்.
நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு பாம்பன்கிட்ட போயிடுவோம்னு நினைக்கிறேன். பாம்பன்கிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணணுன்னா வேறு எங்கே வெயிலில் போகிறது ஒன்றும் இல்லை. அந்த வரப்போ ஒரு பீச்சு ஒன்று பார்த்தோம். அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நிழல் இருந்துச்சுன்னா அங்கே சிட்டிங்கை போடலாம். சிட்டிங்கை போட்டு கொஞ்சம் நேரம் அது பாம்பன் இருக்கலாம். அப்படியே ரிட்டன் டு பாம்பன் பிரிட்ஜ். மார்னிங் மாதிரியே இப்போயும் ஒரு ட்ரெயின் பாம்பன் பிரிட்ஜில் கரெக்டாக. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தொட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்லான்ட்டு போகிறோம். நான்வெஜ் சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த பாய் பிளானில் ஒரு பிளான் இல்லாமல் பிளானை சொதப்பிட்டாங்க. நெஞ்சில் நம்பி வந்துக்கிட்டு சோறு கூட போட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் ஏதாவது இளநீ கடை ஹோட்டல் தேடி முன்னாடி போயிட்டுருக்கான். நான் இளநீ கடை எதுவும் இருக்கோன்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல கடையா ஒரு இளநீ ஒன்று போட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அவங்கள பிடிச்சிட்றேன். அதுக்கப்புறமேட்டு இளநீ கடை எந்த கடையாக இருந்தாலும் அதான் கரெக்டு. நீங்கள் வேறு ஏன்டா பண்ணுறீங்க இப்படி? சரி ஓகே. மேபி இங்கே ஸ்டாப் பண்ணால் சொல்கிறேன். ஒன் டே ரைடு கூட இல்லை, ஆஃப் டே ரைடு மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு கிளம்பி திருப்பி மேக்ஸிமம் நைட்டுலாம் வீட்டுக்கே போயிடும் போல். என்னை விட்டால் இப்போயே சாயந்தரமே வீட்டுக்கு போயிடுவேன். 5:30 மணிக்கெலாம் மணி 1:30 தான் ஆகுது. அதிகபட்சம் 4 மணி நேரம் டைம் இருக்குது. பொறுமையாக போனால் கூட 4 மணி நேரத்தில் வீட்டுக்கே போயிடுவேன். பார்ப்போம். இவங்க கூட வந்ததுக்கு இன்றைக்கி வச்சு செய்யணுன்றது வெயில். கொஞ்சம் வேகமாக போனால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா வெந்து அப்படியே உள்ளெல்லாம் வேகுது. அதனால தான் வேகமாக போகிறேன். என்னடா வேகமாக போகிறானேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எதுவும் திட்டவும் திட்டாதீங்க. என்ன போட்டு வேகமாக போனால் தான் கொஞ்சம் உயிர் பிழைக்க முடியும் போல். சரி ஓகே, நான் இவங்களை பிடிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி கண்டினியூ. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் அந்த தேவிப்பட்டினம் அந்த வழியாக தேவக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, ரிட்டன் டு மிஸ்ரி ரிட்டன் ஆகிட்டே இருக்கேன். நேற்று நைட்டு இந்த ரூட்டில் தான் சரி மழை பிரித்து எடுத்துருச்சு. நாங்கள் அந்த பெட்ரோல் பங்கை தாண்டி வந்துட்டேன். அந்த பெட்ரோல் பங்கை தான் நைட்டு ஸ்டே கூட இல்லை. அது ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருந்தோம், தூங்கவே இல்லை. அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ. ஓகே, நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு போட்ட பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 426 கிலோமீட்டர் ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. சரி திருப்பி எதுக்கு அப்படின்னு ஒரு 500 ரூபாய்க்கு போட்டேன். அதில் 0 பண்ணிடலாம். இந்த 500 ரூபா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். தம்பிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு கடையில் தண்ணி பாட்டில் வாங்கி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் பெட்ரோல் போட்ட கேப்பில் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா வண்டி 100ல் போகுது, பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். என்னடா பாதி, எனக்கு தூக்கம் வருதுன்னா நின்று தூங்கிட்டு போயிடலான்றா, கேட்க மாட்டேங்கிறான். போயிடலாம் வீட்டுக்கு இருக்கிறதுக்குள்ள அப்படின்னா. சரி ஓகேடா அப்படின்னு கரெக்டாக இன்னும் ஒரு 140 கிலோமீட்டர், நியர்பை 150 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நான் மேப் போடல, ஏன்னா இது ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான். திருச்சி வரைக்குமே இதே ரோடு தான். திருச்சிக்கு அப்புறமேட்டு தான் கொஞ்சம் அந்த ஹைவே மட்டும் வேரியேஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான். அதனால் நோ ப்ராப்ளம்.
பார்த்துக்கலாம், மேப் தேவையில்லை. நான் பயங்கரம் அல்டிமேட் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். நானே 95 96 நம்மளை ஓட்டா கட்டிட்டு பறக்கும். லாஸ்ட் டைம் வரப்போலாம் இந்த ரோடு ஹைவே ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இதே பேட்ச் பேட்சாக ஓடிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா இவ்வளோ ஹைவே 3 வருஷத்தில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இதே மாதிரி ரோடு மெயின்டெனன்ஸ்லாம் நல்லது. சரி, ஓகே, இதே வேறு எங்கேயாவது வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏ காய்ஸ், இந்த பயணங்களை பாருங்கள். ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, அதுக்குள்ளேயும் ஆளே காணோம். எங்கே போனான்னு தெரில, பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். சரி, நம்மளும் பொறுமையாக இருந்தாச்சு, ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுவோம். அழுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூட்டில், அதாவது இந்த ரூட்லாம் திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, அப்படியே இந்த வழியாக தேவிப்பட்டினம் வழியாக ராமேஸ்வரம் வரவங்க யாருமே நைட் ரைடு மட்டும் தயவு செஞ்சு வராதிங்க. அப்படி நைட் ரைடு வரீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஏதாவது ஜூஸோ வாட்டர் பாட்டிலோ என்ன ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இடையில ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா ஒரு நல்ல கடையே கிடையாது நைட் டைமில். இதுக்கு பதிலாக நீங்கள் மதுரை சுற்றிட்டு வந்தால் கூட அங்கிட்டு கடை நிறையா ஹைவேல இருக்குது. இது ஹைவேன்னு பேருக்கு வச்சுருக்காங்க, பட் ஆனால் ஒரு கடை இல்லை. நம்ம நைட்டு ரொம்ப அப்படியே கடுப்பாயிருச்சு. ஒரு டீ குடிக்க கடை தேட்டணும்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு ஒரு கடை இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு பேக்கரி கிடச்சிது 40 கிலோமீட்டர் தாண்டி. ஹே காய்ஸ், நல்ல ஒரு பிரேக் அப்புறம் ஒரு ரைடு. நல்ல ரொம்ப ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. நல்லா ஒரு தூங்கி எந்திரிச்சாச்சு எல்லாருமே. இது ஆடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்ன ரீசன் தெரியல. நான் கரெக்டாக திருப்பி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அட பாதிங்களா, அதுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டு போயிட்டீங்கண்ணே. நீங்கள்லாம் அந்த டீயோ ஜூஸோ ஏதோ கொடுத்தா போதும், திடீர்னு நட்டுக்கிட்டு போயிடுறாங்க பிரிச்சுக்கிட்டு. நம்ம விரட்டி போய் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாலேயும் தான் எவ்வளோ தூரம் போக போகிறாங்க, இங்கே தான் போவாங்க, பிடிச்சிடலாம். கரெக்டாக தேவக்கோட்டையை விட்டு வெளியே போக போகிறோம். காரைக்குடி 14 கிலோமீட்டர் தான். நியர்பை காரைக்குடி வந்தாச்சா? அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்ரு திருச்சியில் அவுட்ரு எடுத்தால் ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் வீட்டுக்கு. அதிகபட்சம் ஒரு 8:30 வீட்டுக்கு ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். வேறு அப்ஷிஃப்ட் எப்படி இருக்கும்? மணி 6:27. நேரம் போக போக அப்படியே லைட்டாக இருட்டிக்கிட்டே வருது. ஆனால் இந்த ரோட்டில் கொஞ்சம் உஷாராக தான் ஓட்டணும். கொஞ்சம் கோளாறுலாம் நிறையா வராங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கோளாறு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தான் முன்னாடி ஒருத்தர் வந்தார், அதை நான் ஸ்டேஜில் காமிக்கல. அழகாக ரோட்டுக்கு இந்த சைடு ரைட் சைடு இருந்தார். சரக்குன்னு லெஃப்ட்டு உள்ளே வந்துட்டு டக்குன்னு உள்ளே ரைட்டாக போயிட்டார். ஆனால் பைத்தியமே, ஒன்று நீ போ, இல்லை என்னையே போக விடு, ரெண்டுமே இல்லாமல் உட்காந்து எல்லாத்தையும் தள்ளி விட்றாங்க போல். ஏதோ ஆக்சிடெண்ட்டு, பஸ்ஸு இடிச்சிருக்கு. ஐயோ, மாடு வந்திருக்குப்பா. மாடு செத்து போச்சு. மாடு இறந்து போச்சுங்க. பஸ் ஒரு வழியாக புதுக்கோட்டை வந்துட்டோம். புதுக்கோட்டையிலேருந்து இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் திருச்சி. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு நம்ம ஊர் முசிறி. ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 hours. ஏன்னா சிட்டிக்குள்ளே போகணும் திருச்சியில். இல்லை 2 hours ஆகும் கண்டிப்பாக. மணி 6:40. கூகுள் சொன்ன டைம் தான் 8:40. பட் ஆனால் அவ்வளோ டைம் ஆகாது. என்ன சொல்கிறேன், நம்ம ஒன்றும் அவசரம்லாம் இல்லை, பொறுமையாகவே போகலாம்.
ஏன்னா அந்தளவுக்கு டைம் நம்மள்ட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ சரி, ஓகே, திருச்சி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இருட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி வீடியோ வருதுன்னே தெரியல. எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஹே காய்ஸ், கடைசியில் திருச்சி வந்து ரீச் ஆயாச்சு. என்னடா திருச்சி இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னா, நான் முன்னாடியே திருச்சி வந்துட்டேன். என் கூட வந்த எல்லாருமே வீட்டுக்கே போய் நேரம் சாப்பிட்டு தூங்கியே இருப்பாங்க. நான் இடையில ஒரு கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே பேசிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரில. அதனால் மீட் பண்ணிட்டு வரவும் லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவ்வளோதான். இப்போ எதில் போயிட்டுருக்கோன்னா அந்த சென்னை ஹைவே வந்தோம் இல்லையா காலையில், சேம் அதே ஹைவே, நேற்று நைட்டு வந்து அதே ஹைவே தான். ஸோ நம்ம ஊர் பாலத்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊர் பாலத்திலே க்ளோஸ் பண்ணுறேன். ட்ரிப் ஓவர். டோட்டலாக ஒரு 600 கிலோமீட்ரு இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். நல்ல ரைடு, நல்ல ரைடு தான். ஓகே, இதுக்கு மேலே அவ்வளோதான். இது என்ன குறுக்கால நெய். மாலை ஓகே பாய். நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. நெக்ஸ்ட் ரைடில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவானான்னு தெரியல, பண்ணேன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. பை 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 பை.